அனைவருக்கும் வணக்கம். நான் தமிழரசன் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, மகர ராசி பற்றி பார்க்க போகிறோம். காலபுருஷ தத்துவப்படி உங்களுக்கு 10ஆம் ராசினா 10ஆம் வீடான மகரத்தை பற்றி பார்க்க போகிறோம். அந்த மகர ராசிக்கு வந்து 16 வருட குரு தசை எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்க போகிறோம். மகரம் சனியோட வீடு, சனியோட ராசி. அதில் வந்து பார்த்திங்கன்னா 3 நட்சத்திரம் வரும். அதாவது வந்து பார்த்திங்கன்னா உத்திராடம், திருவோணம், அவிட்டம், இந்த 3 நட்சத்திரம் வரும். உத்திராடங்கிறது வந்து பார்த்திங்கன்னா சூரியனோட நட்சத்திரம், திருவோணங்கிறது வந்து பார்த்திங்கன்னா சந்திரனோட நட்சத்திரம், அவிட்டங்கிறது செவ்வாயோட நட்சத்திரம். இந்த 3 நட்சத்திரத்துக்கும் கண்டிப்பாக குருதசையை கடக்காமல் உங்களால் இருக்கவே முடியாது. குருதசை வந்தே தீரும். அந்தந்த வயதுக்கு தகுந்த மாதிரி வரும். என்ன நட்சத்திரத்தில் என்ன நட்சத்திர பாதத்தில் பிறந்திருக்கீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி வரும். ஆனால் டெஃபினட்டாக மகர ராசிக்கு குருதசை கண்டிப்பாக வரும். இப்போ நீங்கள் உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்தீங்கன்னா பிறக்கும்போது சூரிய திசையில் பிறந்திருப்பீங்க. 2வது உங்களுக்கு சந்திர திசை நடந்திருக்கும். 3வது உங்களுக்கு செவ்வாய் திசை, 4வது உங்களுக்கு ராகு திசை, 5வது உங்களுக்கு குருதசை வந்துடும். திருவோண நட்சத்திரக்காரங்களுக்கு பிறக்கும் போதே சந்திர திசை, 2வது செவ்வாய் திசை, 3வது ராகு திசை, 4வது குரு திசை வரும். அவிட்ட நட்சத்திரக்காரங்களுக்கு பிறக்கும் போதே செவ்வாய் திசை, 2வது ராகு திசை, 3வது உங்களுக்கு குரு திசை வந்துடும். இதில் மாற்றமே கிடையாதுங்க. சரிங்களா? அப்போ இந்த தசாபுத்தி மீறி உங்களால் ட்ராவல் பண்ணாமல் இருக்கவே முடியாது. கண்டிப்பாக இந்த இதை அனுபவிச்சே ஆகணும், அந்த குரு திசையை. அந்த குரு நல்லா இருந்துட்டாருன்னா உங்கள் வாழ்க்கையை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போவார். ஏன்னா குருங்கிறது பணத்துக்கு உண்டான கிரகம், ஒரு ஒழுக்கத்துக்கு உண்டான கிரகம் குரு. ஒரு அடுத்தவங்களை அட்வைஸ் பண்ணுறது, அடுத்தவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு வெல்விஷராக இருக்கிறது, அட்வைஸ் பண்ணுறது, ஒரு டீம் லீடராக இருக்கிறது, ஒரு குருவாக இருக்கிறது, அதேமாதிரி பார்த்திங்கன்னா நல்ல தான தர்மம் பண்ணுறது, அதேமாதிரி உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வட்டி தொழில் பண்ணுறது, பேங்க்கில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கவங்க, இதெல்லாம் பார்த்திங்கன்னா குருவோட ஆதிக்கம் பெற்றவங்களாக தான் இருப்பாங்க. அதில் மாற்றமே கிடையாது. குரு நல்லா இருந்தால் தான் இதெல்லாம் பண்ண முடியும். வட்டி தொழில் பண்ண முடியும், பணப்புழக்கத்தில் இருக்க முடியும். பேங்க்கில் ஒர்க் பண்ணுறவங்கள பாருங்கள், குரு நல்லா இருக்கும் அவங்களுக்கு. அப்போ குரு நல்லா இருந்தால் தான் பணப்புழக்கம், அந்த பணத்தை சம்பாதிக்கிறது, பணத்தை அனுபவிக்கிறது, சுற்றி பணம் எப்பவுமே இருந்துகிட்டே இருக்கிறது, இல்லை தங்கத்தை சேர்த்து வைக்கிறது, இதெல்லாமே அந்த குரு தான். குரு நல்லா இருந்தால் தான் பணக்காரனாக மாற முடியும். குரு நல்லா இருந்தால் தான் செல்வந்தராக மாற முடியும், கோடீஸ்வரனாக இருக்க முடியும். அதே மாதிரி தான் உங்களுக்கு குரு நல்லா இருந்தால் தான் உங்களுக்கு தங்கத்தையும் அனுபவிக்க முடியும். தங்கத்துக்கு அதிபதி குரு, தனக்காரகன் குரு, புத்திரக்காரகன் குரு, குழந்தைக்கு அதிபதி குரு தான். ஒரு மிகப்பெரிய பணக்காரன செல்வந்தராக மல்டிமில்லியனர் நல்ல கோடீஸ்வரனாக இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா குரு கெடாமல் இருக்கும். குரு கெட்டு போச்சுன்னா அந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு வாழ்க்கை, ஆடம்பரமான வாழ்க்கை, ஒரு கோடீஸ்வர வாழ்க்கை அவங்களால வாழ்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஏன்னா ஒரு ஜாதகத்தில் குரு கெட்டு போச்சு, சுக்கிரன் கெட்டு போயிட்டார், லக்னாதிபதி கெட்டு போச்சுன்னா இந்த பிறவி ஃபுல்லாக கொஞ்சம் கஷ்டப்படுற மாதிரி தான் இருக்கும். ஓரளவுக்கு சுமாரான வாழ்க்கை வாழ முடியுமே தவிர அவங்க நினைக்கிற மாதிரி வாழ்க்கை கண்டிப்பாக வாழ முடியாமல் போயிடும். குரு நல்லா இருக்கணும், சுக்கிரன் நல்லா இருக்கணும், லக்னாதிபதி கெடாமல் இருக்கணும். ஏன்னா லக்னம்ங்கிறது ஒரு ஜாதகர். இந்த ஜாதகருக்கு கிடைக்க வேண்டிய அமைப்பு என்னென்ன கிடைக்குது, அந்த ஜாதகர் என்னென்ன அனுபவிப்பார், அதுக்குண்டான கெப்பாசிட்டி என்ன, அதுக்குண்டான ரேங்க் என்ன, அதை தீர்மானிக்கிறது லக்னாதிபதி தான். அதுதான் முக்கியம். அதனால தான் ஜாதகத்தை பாருங்கன்னு சொல்கிறது. சரிங்களா? லக்னம் கிடக்கூடாது, லக்னாதிபதி கிடக்கூடாது, குரு கிடக்கூடாது, சுக்கிரன் கிடக்கூடாது. இது கெடாமல் இருந்துட்டால் கண்டிப்பாக ஒரு நல்ல தசாபுத்தி மட்டும் நடந்துருச்சுன்னா டெஃபினட்டாக சொல்லலாம் அவங்க ஒரு கோடீஸ்வரனா கண்டிப்பாக பணக்காரனாக தான் இருப்பாங்க. மாற்றமே கிடையாது. இப்போ இந்த குரு தசை வந்து பார்த்திங்கன்னா 16 வருஷம் எல்லாத்துக்கும் வராதுங்க. ஒரு சில ராசி நட்சத்திரத்துக்கு தான் வருது. அதில் ஒரு ராசி நட்சத்திரம் தான் இந்த 3 நட்சத்திரம், உத்திராடம், திருவோணம், அவிட்டம், இந்த மகர ராசிக்கு வரும் கண்டிப்பாக. சரிங்களா? இப்போ இந்த குரு வந்து 16 வருட குரு தசை எல்லாத்துக்கும் நல்லது பண்ணுமானா பண்ணாது. ஏன்னா ஒரு சில லக்னக்காரங்களுக்கு அவர் விரோதியாக, ஜென்ம விரோதியாக இருப்பார். இப்போ துலாம் லக்னத்தில் பிறந்தவங்களுக்கும் ரிஷப லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு பாருங்கள், குரு நல்லது பண்ண மாட்டார். நான் சப்போஸ் அவர் நல்லது பண்ணுற மாதிரி இருந்தார்னா மறைமுகமாக கெட்டு போகணும், அந்த வீட்டுக்கு அவர் மறையணும். இப்போ 6ஆம் வீடுன்னு இருக்குன்னா, துலாம் ராசிக்கு 6ஆம் வீடு குருவோட வீடுனா, அந்த வீட்டுக்கு 6, 8, 12 மறைஞ்சு ஓரளவுக்கு நல்ல இடத்துல இருந்தார்னா கண்டிப்பாக அவர் குரு ஓரளவுக்கு நல்லது பண்ணுவார். ரிஷப லக்னத்துக்கு ஒரு 8ஆம் வீடாக வருவார். அந்த ரிஷப லக்னத்துக்கு 8ஆம் வீடு வந்து அந்த 8ஆம் இடத்துக்கு 6, 8, 12 மறைஞ்சாருன்னா குரு ஓரளவுக்கு கொஞ்சம் நல்லது பண்ணுவார். ஆனால் பெரிய அளவுக்கு ஜாக்பாட் அடிக்குமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நடக்காது. சில பிரச்சனைகள் இருக்க தான் செய்யும், சில வீழ்ச்சிகளை சந்திக்க தான் செய்வாங்க. ஏன்னா அந்த லக்னக்காரங்களுக்கு குரு நல்லவர் கிடையாது. துலாம் லக்னக்காரங்களும் ரிஷப லக்னக்காரங்களும் ஜாக்கிரதையாக இருக்கணும். குரு தசை வரும்போது அவங்களாம் பிஸ்னஸ் ஆரம்பிச்சிடக்கூடாது. ஆரம்பிச்சிங்கன்னா படுதோல்வியில் போய் முடியும். கடன், வம்பு வழக்கு பிரச்சனை, அசிங்க அவமானம், இதெல்லாமே துலாம் லக்னக்காரங்களுக்கு கொடுக்கும். ரிஷப லக்னக்காரங்களுக்கு கெட்ட பேர், அசிங்க அவமானம், நம்பிக்கை துரோகம், முதுகில் குத்துறது, தொழில் பண்ண பிஸ்னஸில் நஷ்டமாகிறது, கெட்ட பேர் வருது, நல்லது பண்ணி கெட்ட பேர் வாங்குறவங்கலாம் பாருங்கள் இந்த ரிஷப லக்னக்காரங்களாக தான் இருப்பாங்க அந்த குரு தசையில். அப்போ எந்த லக்னத்துக்கு குரு நல்லா வேலை பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, மேஷ லக்னக்காரங்களுக்கு குரு நல்லாயிருக்கும், கடக லக்னக்காரங்களுக்கு குரு தசை நல்லாயிருக்கும், சிம்ம லக்னக்காரங்களுக்கு குரு தசை நல்லாயிருக்கும். அதேமாதிரி விருச்சக லக்னக்காரங்களுக்கும் தனுசு மீன லக்னக்காரங்களுக்கும் குரு தசை வந்தாலே ஒரு மாற்றத்தை கொடுக்குங்க. குரு தசையோ இல்லை குரு புத்தியோ கண்டிப்பாக மாற்றம் கொடுக்கும்.
ஆனால் உங்களுக்கு கண்டிப்பாக குரு தசை வரும். இந்த குரு வந்து ஒரு நல்ல ஒரு இடத்துல பொசிஷனில் இருந்தாருன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு ராஜயோகத்தை கொடுக்கும். நல்ல ஒரு வளர்ச்சி, நல்ல செல்வ செழிப்போட பணக்காரனாக மாறிடுவீங்க. அதில் மாற்றமே கிடையாது. குரு சனியோட சேரக்கூடாதுங்க. குரு சனியோட சேர்ந்தாருன்னா குரு கெட்டு போயிட்டாருன்னு அர்த்தம். குரு ராகோட நெருக்கமான டிகிரியில் இருந்தாருன்னா கிரகண தோஷம் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். குரு கெட்டு போயிட்டாருன்னு அர்த்தம். குரு அஸ்தமனம் ஆகக்கூடாது. இப்போ ஒரு 5 டிகிரி 3 டிகிரிலெல்லாம் போயிட்டு குரு போயிட்டாருன்னா உங்களுக்கு 8 டிகிரி பக்கம் போயிட்டனால குரு கொஞ்சம் பலம் கம்மியாவார். 5 டிகிரி 3 டிகிரியில் இருந்தாருன்னா குரு கம்ப்ளீட்டாக பலம் இழந்துட்டார்னு அர்த்தம். குருக்கு பார்வையும் பெருசாக இருக்காது, அவரோட பலம் வந்து இல்லைன்னு அர்த்தம். குரு வந்து எரிஞ்சு அப்படி பொசுங்கிட்டாருன்னு அர்த்தம். அப்புறம் எப்படி அவர் உங்களுக்கு நல்லது பண்ணுவார்? அப்போ குரு சூரியனோட நெருக்கமாக இருக்கக்கூடாது. இருந்துட்டாருன்னா சூரியன் நல்லவராக மாறிடுவார், குரு கெட்டு போயிடுவார். அப்போ குரு செவ்வாயோடு இருக்கலாம், குருமங்கள யோகமாக வேலை செய்யும். குரு சந்திரனோடு இருக்கலாம், சந்திரமங்கள அதாவது குரு சந்திர யோகமாக வேலை செய்யும் உங்களுக்கு. குரு சந்திரனோட இருந்தால் குரு சந்திர யோகமாக வேலை செய்யும். குரு செவ்வாயோடு இருந்தால் குருமங்கள யோகமாக உங்களுக்கு வேலை செய்யும். குரு சூரியனோடு இருந்தால் கொஞ்சம் ஒரு டிகிரி வைஸ் கொஞ்சம் தள்ளி இருந்தால் கூட உங்களுக்கு சிவராஜ் யோகமாக உங்களுக்கு அந்த வேலை செய்கிறத பார்க்க முடியுது. சரிங்களா? அதனால் சில நல்ல அமைப்பை கொடுக்கும். அப்போ ஜனன ஜாதகத்தில் குரு அந்த 16 வருட குரு தசை ஒருத்தருக்கு நல்லது பண்ணணுன்னா குரு வந்து எந்த இடத்துல வேணால் இருக்கலாங்க. 6, 8, 12 எந்த இடத்துல வேணால் இருக்கலாம். அவர் பாவிகளோடு சேராமல் இருந்துட்டாருன்னா கண்டிப்பாக அந்த குரு தசை ஒரு ராஜயோகம் கொடுக்கும். அவர் கெட்டதே பண்ண மாட்டார். இப்போ லக்னத்தில் குரு இருக்கவங்க, இந்த 7ஆம் இடத்துல குரு இருக்கவங்க, இந்த 5ஆம் இடத்துல குரு இருக்கவங்க, இந்த 9ஆம் இடத்துல குரு இருக்கவங்க, ஜென்ரலாக பாருங்கள், இந்த லக்னம் 5ஆம் இடம் 7ஆம் இடம் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா 9ஆம் இடத்துல குரு இருக்கவங்க பாருங்கள், நல்ல குணம் அவங்களுக்கு இருக்கும். ஏன்னா லக்னத்தை பார்த்துரும் குரு. இப்போ லக்னத்தில் குரு இருந்தாலோ லக்னத்தை குரு பார்த்தாலோ அவங்க தெய்வத்தால் வந்து பார்த்திங்கன்னா ஆசீர்வதிக்கப்பட்டவங்கன்னு அர்த்தம். ஒரு பிளெஸ்ஸிங்ஸோடு பிறந்திருக்காங்கன்னு அர்த்தம். ஏன்னா குருங்கிறது ஒரு தெய்வத்துக்கு உண்டான கிரகம், பூமியோட பெரிய பிளானட். இந்த மாந்திரிகம், இந்த பில்லி சூனியம், இந்த கெட்ட சக்தி இதெல்லாமே நிவர்த்தி பண்ணக்கூடிய கிரகமே குரு தான். அப்போ இயற்கையாகவே உங்களுக்கு தெய்வ சக்தி கிடச்சிரும் அவங்களுக்கு. இப்போ லக்னத்தை குரு பார்க்குறவங்க, 5ஆம் இடத்துல இருக்கவங்க, 7ஆம் இடத்துல இருக்கவங்க, 9ஆம் இடத்துல இருக்கவங்களாம் பாருங்கள், அவங்க நல்ல குணம் இருக்கும் அவங்களுக்கு. அடுத்தவங்ககிட்ட நல்லா பேசுவாங்க, அந்த நல்ல பண்பு இருக்கும், கொடுத்து உதவுற அந்த மனப்பான்மை, அந்த மனசு அவங்களுக்கு இருக்கும். கண்டிப்பாக ஏமாளியாகவும் இருப்பாங்க, தெரிஞ்சே ஏமாறுவாங்க. இதெல்லாமே அவங்களோட வீக்னஸ் பாயிண்ட்டு. இப்போ 5ஆம் இடத்துலலாம் குரு இருந்துச்சுன்னா ஆண் வாரிசு கிடைக்கக்கூடிய அந்த அமைப்பு கிடச்சிடும். 7ஆம் இடத்துல இருந்து நல்ல மனைவி, நல்ல கணவன், நல்ல வாழ்க்கை துணை, இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் கொடுக்கும். ஆனால் மற்ற காம்பினேஷனையும் நம்ம பார்த்துடணும். சரிங்களா? 8ல் குரு இருந்தால் விபரீத ராஜயோகம், பூர்வீக சொத்து கிடைக்கிறது, இன்சூரன்ஸ் பணம் கைக்கு வர்றது, எப்போது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணது இப்போ டைம் கைக்கு வர்றது, வெளியே கொடுத்த பணம் கைக்கு வர்றது, இதெல்லாமே இந்த குரு திசையில் நடக்கும். ஷேர் மார்க்கெட்டில் சம்பாதிக்கிற, லாட்ரி ரேஸ், இந்த ஸ்பெக்குலேஷன் பிஸ்னஸில் சம்பாதிக்கிறது எல்லாமே இந்த 8ஆம் இடத்து குரு தான். 12ல் குரு இருக்கிறவங்க பார்த்திங்கன்னா சுபமான விரயம் பண்ணுவாங்க குரு திசையில். விரயங்கள் இருக்கும், ஆனால் சுபமான விரயம், நல்லா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது இதெல்லாமே இருக்கும். மேக்ஸிமம் பாருங்கள் 12ல் குரு இருக்க அந்த திசை நடத்தினவங்க பாருங்கள், ஆனால் வெளிநாடு, வெளியூர், வெளி மாநிலம் இந்த மாதிரி போய் செட்டில் ஆகிறவங்களாக தான் இருப்பாங்க. இந்த 8, 12ஆம் இடம், இந்த 9ஆம் இடத்துலலாம் குரு சம்மந்தப்பட்டா. 9ஆம் இடத்துல குரு சம்மந்தப்பட்ட ஓடி போனவனுக்கு 9ல் குரு, இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் சொல்லுவாங்க. அதாவது ஓடி போனவனுக்கு 9ல் குருனா ஒரு பிஸ்னஸ்க்காக, வேலை விஷயத்துக்காக வேறு ஊர், வேறு மாநிலம், வேறு வெளிநாடு இந்த மாதிரி போகக்கூடிய அதுக்காக தான் சொல்லப்பட்டிருக்கு. அந்த அமைப்பில் அவங்க சாதிப்பாங்க. அவங்க 10ல் குரு இருந்தால் தொழில் மாற்றம், இடம் மாற்றம், வேலையே மாற்றம், பதவி பறிப்போகும்பாங்க. இருக்கிறத விட்டு வேறு எதுவும் நல்லா தான் கிடைக்க போகுதுன்னு அர்த்தம். அதுதான் வித்தியாசம். 6ஆம் இடத்துல குரு இருக்கவங்கள பாருங்கள், குரு தசை வரும்போது நல்லா சம்பாதிப்பாங்க, நல்ல வேலையில் நல்ல பொசிஷனில் இருப்பாங்க. ரொம்ப பெரியலாம் மாற முடியலன்னா கூட இந்த 6ஆம் இடத்துல இருக்க குரு ஓரளவுக்கு ஒரு டீசெண்டான ஒரு கௌரவமான ஒரு வாழ்க்கை தான் ஜாதகரை வாழ வைக்கும். அதில் மாற்றமே கிடையாது. 2ல் குரு இருக்கிறது ரொம்ப நல்லதுங்க. 2ல் குரு இருந்தால் பணம் வரும், பேச்சுக்கு மதிப்பு மரியாதை கிடைக்கும், குடும்ப வாழ்க்கை நல்லாயிருக்கும், ஒரு அந்தஸ்து, அதிகாரம், அங்கீகாரம் கிடைக்கிறது எல்லாமே இந்த 2ஆம் இடத்துல இருக்க குரு தான். பணத்துக்கு பஞ்சம் இருக்காது, எப்படி சமாளிப்பாங்க, இதில் 2ஆம் இடத்துல இருக்க குரு கொடுக்கும். 3ஆம் இடத்துல இருக்க குருவும் உங்களுக்கு முயற்சி ஸ்தானத்தில் இருக்கிறனால ஒரு அரைமறைவி ஸ்தானம் தான், ஒரு 50% நல்லது பண்ணும். அது உங்களுக்கு கம்ப்ளீட்டாக கெட்டு போச்சுன்னு கிடையாது, ஒரு 50% நல்லது பண்ணக்கூடியது. தைரியம், வீரியம், விடாமுயற்சி, தன்னம்பிக்கை, அதே மாதிரி நல்லா கம்யூனிகேஷன் இருக்கும், கலைத்துறையில் நல்லா இது ஷைன் பண்ணுவாங்க. இவங்க முயற்சி எடுக்கிறது எல்லாமே லேட்டாக இருந்தால் கூட கண்டிப்பாக அந்த குரு திசையில் ஒரு சில அமைப்பு வந்து நல்ல விஷயமாக ஏற்படுத்தி கொடுக்கும். லேட்டாக இதானா கூட நல்ல விஷயங்கள் நடக்கும். கண்டிப்பாக 3ஆம் இடத்துல இருக்க குரு முயற்சி பண்ணால் கூட அந்த முயற்சி வந்து எப்படியோ ஒரு நாள் சக்ஸஸ் ஆகும். இது 3ஆம் இடத்துல இருக்க குரு கண்டிப்பாக கொடுத்துருவார். அதனால் உங்கள் பிறப்பு ஜாதகத்தில் குரு எங்கே இருக்கார், எந்த அமைப்பில் இருக்கார், கெட்டு போயிட்டாரா, நல்லா இருக்காரா, இதெல்லாம் பாருங்கள். அது ரொம்ப முக்கியம். சரிங்களா? இப்போ கன்னி லக்னக்காரங்களுக்கும் மிதன லக்னக்காரங்களுக்கும் குரு மட்டும் 7ஆம் இடத்துல இருக்கக்கூடாது. அது திருமண வாழ்க்கையில் பிரச்சனை. பாதகாதிபதி வந்து பாதகத்தை செய்வார், நல்லதும் பண்ணுவார், அவர் கெட்டதும் பண்ணிடுவார். அப்படியே நல்லா ஸ்மூத்தாக போயிட்டுருக்குங்க. திடீர்னு ஆக்சிடென்ட்டான எப்படி இருக்கும் அந்த மாதிரி தான் வாழ்க்கை நல்லா போயிட்டுருக்கும். திடீர்னு ஒரு பிரேக், ஒரு ஆக்சிடென்ட், இது வந்து கன்னி லக்னத்துக்கும் மிதன லக்னக்காரங்களுக்கும் 7ஆம் இடத்துல இருக்க குரு கண்டிப்பாக கொடுப்பார். அதனால் பாதகாதிபதி பாதகஸ்தானத்தில் இருந்தால் கண்டிப்பாக பாதகத்தை செய்வார். கன்னி லக்னக்காரங்களுக்கும் மிதன லக்னக்காரங்களுக்கும் குரு 7ஆம் இடத்துல இருந்தால்.
மற்றதெல்லாம் உங்களுக்கு பெரிய பிரச்சனை கிடையாது. துலாம் லக்னம், ரிஷப லக்னக்காரங்க பார்த்துக்குங்க, குரு எந்த இடத்துல இருக்காருன்னு பாருங்கள், ரொம்ப முக்கியம். மற்ற லக்னக்காரங்களுக்கு சனியோடையோ ராகோடையோ நெருக்கமாக சூரியனோட சேராமல் இருந்தாலே அது ரொம்ப நல்லது. கண்டிப்பாக அந்த குரு தசை உங்களுக்கு நல்லா தான் பண்ணும். அவர் இயற்கை சுபகிரகங்க, அவர் எங்கே இருந்தால் நல்லா தான் பண்ணுவார். தனிச்சிருந்தால் நல்லது பண்ணுவார், நல்ல கிரகத்தோடு சேர்ந்து இன்னும் நல்லது பண்ணுவார், கெட்ட கிரகத்தோடு சேர்ந்து கெடுத்து விட்டுருவார். அதான் வித்தியாசம். அதான் சுபகிரகம் பாவகிரகம்னு சொல்கிறோம். சுபகிரகம்னா அவர் நல்லது பண்ண போகிறாரு, பாவகிரகம்னா கெடுக்க போகிறாருன்னு அர்த்தம். அப்போ நல்லவன் கூட கெட்டவன் சேரக்கூடாது. கெட்டவன் நல்லவனாக மாறிடுவான், நல்லவன் வந்து கெட்டவனாக மாறிடுவான். அதான் வித்தியாசம். சரிங்களா? மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சோதரர் தமிழரசன். நன்றி, வணக்கம்.